நாள் ஒரு இனிய நாள் என்று சொன்னால் முதலில் நாங்கள் அரசியலில் காலடி எடுத்த வைத்த நாள் என்று சொன்னால் அது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் பயணித்தோம். அந்த நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் தாயகத்தோடு இந்த கழகத்தில் இணைவதற்கு ஒப்புதல் அளித்த மாண்புமிகு தமிழகத்தின் பொற்கால முதல்வர் தமிழகத்தில் ஒரு தீய சக்தியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவன் கட்டளையாக ஒரு தூய சக்தி வந்தால்தான் நடக்கும் என்று காலத்தின் கட்டாயத்தின் பேரில் இன்றைக்கு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அண்ணன் சம்பத் சொன்னதை போல அவர் வாழ்கின்ற காலம் வரை தமிழகத்தின் முதலமைச்சராக வாழ்வார் என்ற மக்களுடைய எண்ணத்தின்படி இன்றைக்கு நாங்கள் இந்த கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒப்புதல் அளித்த முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களை அன்போடு இது ஒரு குடும்பமாக அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்கள் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சருக்கு நலனாக இருந்தவர், அவர் சொல்லுகிற நேரத்தில் சொன்னார்கள் எங்கள் இந்த புரட்சி தளபதியாக இருந்த நேரத்தில் அவருக்கு இயக்கத்தில் 12 காலமாக ஒரு 30 ஆண்டு காலமாக பயணித்தவர்கள் என்று சொன்னதை போல எங்களுக்கு அந்த மலரும் நினைவுகளாக நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்த அந்த காலம் நினைவுக்கு வந்தது. எனவே அதையெல்லாம் நாங்கள் அனுபவமாக பார்த்தோம். எனவே அந்த நிலையிலே நாங்கள் கொஞ்சம் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டில் எங்களுடைய பயணம் இருக்கும் என்பதை முதலில் நாங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கிறோம். இத்தனை வருடம் கலந்து கொண்டு நாங்கள் முன்னாள் அமைச்சர்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலாக நாங்கள் ஒரு 15 தேர்தல்களில் புரட்சித் தலைவர் இயக்கத்தை கண்ட நாள் முதல் 1977 தான் முதல் பொது தேர்தல். அந்த முதல் தேர்தலிலே வாக்குச்சாவடி முகவராக எங்களுடைய பணியை தொடங்கினோம். அதுக்கு 15 தேர்தல்களில் நாங்கள் பணியாற்றிய பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011 முதலாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு அமைந்தார். அந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சந்திக்கின்ற நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது யார் என்று சொன்னால் விஜய் நற்பணி மன்றம் என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அது அன்பு பொதுச்செயலாளர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். 2011 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று சொல்லி நேரடியாக களத்தில் பணியாற்றியவர்கள். அதனால தான் என்னோடு வந்திருக்கின்ற திருச்சிற்றம்பலம் போன்றவர்கள் இல்லாமல் அவர்கள் அந்த காலத்தில் மன்றத்தில் பணியாற்றுவார்கள். எனவே உங்கள் எதிர்பார்ப்பு எங்கள் எதிர்பார்ப்பு என்பது எங்களுக்கு ஒன்றும் இல்லை. உங்கள் எதிர்பார்ப்பு என்னவோ அந்த நிலையில் எங்களுடைய பணி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும்.